மனுபுத்திரனே. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நெல், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலை மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். மனுபுத்திரனே என்னும் வார்த்தைக்கு ஆதாமின் புத்திரனே என்றும் பூமியின் புத்திரனே என்றும் பொருள் சொல்லலாம். மனுபுத்திரனே என்னும் பெயர் ஒரு தாழ்மையான பெயர். இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் எசேக்கியேலுக்கு தேவ தரிசனங்களை காண்பித்தார், அவரை உயர்த்தினார். எசேக்கியேல் தேவ தரிசனங்களை பார்த்ததினால் பெருமைப்படக்கூடாது. தான் இன்னும் மனுபுத்திரனாகவே இருப்பதை எசேக்கியேல் நினைவு கூற வேண்டும். மனுபுத்திரனே என்னும் பெயர் மிகவும் மகிமையான பெயராகும். பழைய ஏற்பாட்டில் மேசியாவுக்கு கூட மனுஷகுமாரன் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். தானியேல் 7:13. கர்த்தருடைய ஊழியத்தை பெற்றுக் கொள்வதற்கு எசேக்கியேல் காலூன்றி நிற்க வேண்டும். மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனத்தை கண்டார். அவர் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து விட்டார். அவர் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு விழுந்து கிடக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுவது பயபக்திக்கு அடையாளம். எழுந்து காலூன்றி நிற்பது ஆயத்தமாய் இருப்பதற்கு அடையாளம். கர்த்தர் எசேக்கியேலிடம் மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைகளில் அவருடைய தெய்வீக வல்லமையும் கலந்திருக்கிறது. கர்த்தரே எசேக்கியேலை காலூன்றி நிற்கச் செய்கிறார். எசேக்கியேலிடம் பலமோ பராக்கிரமமோ இல்லை. எசேக்கியேல் தேவ தரிசனங்களை பார்த்தார். கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனங்களையும் கண்டார். அதை கண்டபோது எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து விட்டார். அவரால் நிற்க முடியவில்லை. கர்த்தருக்கு முன்பாக காலூன்றி நிற்கும் அளவுக்கு அவரிடத்தில் பலன் இல்லை. எசேக்கியேலால் தேவ தரிசனத்தை தைரியமாய் நின்று பார்க்க முடியவில்லை. கர்த்தர் எசேக்கியேலிடம், உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் எசேக்கியேலோடு பேசும்போது ஆவி எசேக்கியேலுக்குள் வந்து அவரை காலூன்றி நிற்கும்படி செய்தது. எசேக்கியேல் சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ காலூன்றி நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியினால் எசேக்கியேலால் காலூன்றி நிற்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை பலப்படுத்துகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எசேக்கியேலை பலப்படுத்துகிறார். அப்போது கர்த்தர் தன்னோட பேசுகிறதை எசேக்கியேல் கேட்கிறார். கர்த்தர் எசேக்கியேலிடம் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கொடுத்து அவரை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் எசேக்கியேலிடம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தில் இருந்தபோது தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தினார்கள், அவர்களை துன்பப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. என்றாலும்
கர்த்தர் இப்போது எசேக்கியேலை இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரரும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் புத்திரர் என்றே அழைக்கிறார். இவர்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்கள். ஆனால் இவர்களோ கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இஸ்ரவேல் புத்திரர் என்று சொன்னாலும் அவர்களை கலகக்கார ஜாதி என்றும் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு கோயிம் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய வார்த்தை பொதுவாக அந்நிய ஜாதியாராகிய பிரஜாதியாரை குறிக்கும் வார்த்தையாகும். இஸ்ரவேல் புத்திரர் கடின முகமும் முரட்டாட்டமான இருதயமும் உள்ள புத்திரர். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் இன்னும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரமல்ல, அவர்களுடைய பிதாக்களும் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். இப்போது அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். பாம்பின் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய சித்தத்தின் பிரகாரமாகவும் சுய விருப்பத்தின் பிரகாரமாகவும் நடந்து கொள்கிறார்கள். கர்த்தர் எசேக்கியேலை இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை இன்னும் அவர்கள் மத்தியில் அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லும் போது அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர் என்று சொல்லுகிறார். அவர்கள் மத்தியில் கர்த்தர் எசேக்கியேலை அனுப்புகிறார். கர்த்தர் எசேக்கியேலை இஸ்ரவேல் புத்திரர்களிடத்தில் அனுப்பும் போது அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தியையும் கர்த்தர் எசேக்கியேலிடம் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்று கர்த்தர் எசேக்கியேலிடம் சொல்லுகிறார். எசேக்கியேல் தேவனுடைய நாமத்தினால் இஸ்ரவேல் புத்திரரிடம் பேச வேண்டும். கர்த்தருடைய அதிகாரத்தை அவர்கள் மத்தியில் உறுதி பண்ண வேண்டும். எசேக்கியேல் சொல்லுகிற செய்தி கர்த்தரிடத்தில் இருந்து வந்த செய்தி என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுகிறார்கள். ஆகையினால் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்டு மனுஷருடைய இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியும். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் விருப்பம் அவர்களுடைய மனதில் உண்டாகும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பேசுவது மனுஷருடைய வார்த்தை அல்ல என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் போது ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டால் அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களை குற்றப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமலும் கீழ்ப்படியாமலும் போகிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியேலிடம் பேசும்போது அவரை காலூன்றி நிற்கும்படி கூறுகிறார். கர்த்தருடைய மகிமையின் சாயலை தரிசித்தவுடன் எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து விட்டார். இப்போது கர்த்தர் எசேக்கியேலை எழுந்து நிற்குமாறு கூறுகிறார். எசேக்கியேலுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: காலூன்றி நில், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு. நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல். நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாய் இராதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்.
என் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோட பேசு. நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்தில் சேர். அவர்களோட பேசு. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரி. நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். அவர்களோட சொல். ஆவி எனக்குள் வந்து என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை அபிஷேகம் பண்ணுவதைப் போல ஆவியானவர் எசேக்கியேலுக்குள் வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார்கள். எசேக்கியேலுக்கு நடைபெற்ற சம்பவம். கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனத்தை கண்டார். கர்த்தருக்கு முன்பாக முகம் கூப்புற விழுந்தார். காலூன்றி நிற்குமாறு கர்த்தர் எசேக்கியேலுக்கு கூறினார். ஆவியானவர் எசேக்கியேலுக்குள் வந்தார். ஆவியானவர் எசேக்கியேலிடம் பேசினார். ஆவியானவர் எசேக்கியேலை காலூன்றி நிற்கும்படி செய்தார். ஆவியானவர் பேசியதை எசேக்கியேல் கேட்டார். கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஊழியத்தை அறிவிக்கிறார். எசேக்கியேலின் ஊழியங்கள். முதலாவது ஊழியம், இரண்டாவது ஊழியம், மூன்றாவது ஊழியம், நான்காவது ஊழியம். இஸ்ரவேலை பற்றிய விளக்கம். கலகக்கார ஜாதி, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின ஜாதி, கடின முகமுள்ள புத்திரர், முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர், நெரிஞ்சல்களும் முள்ளுகளும், தேள்கள், கலகக்காரர், முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள்.